ஹலோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோல நான் வந்து நிறைய பேர் வந்து 2024, 25 அப்ரெண்டிஸோட ப்ராசஸிங் டைமை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க வந்து அவங்க வெப்சைட்ல போயிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் செக் பண்ணுங்க, கோ த்ரூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுல ஒரு சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அது எப்படி கோ த்ரூ பண்ணணும்னு தெரியல. அது நிறைய ப்ராசஸிங் இருக்கு. எதோ படிச்சாலும் ஒரே மாதிரி தான் நோட்டிஃபிகேஷன் இருக்கிற மாதிரியே இருக்கு. சேம் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மெரிட் லிஸ்ட் அந்த மாதிரி தான் ரிப்பீட்டடா இருக்குது. எங்களுக்கு அது எந்த ஒரு இதுவும் தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நானே அது ஒரு ஸ்ட்ரக்சரா கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதை பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு ப்ராசஸிங் டைம் நான் சொல்றேன் ஓகே. பட் இதை வச்சு நமக்கு இந்த இயர் 2025 26 என்ன பண்ணலாம், இது எப்படி இருக்கும்னு சும்மா ஒரு ப்ரிடிக்ஷனுக்கு நான் அதுவுமே கொண்டு வந்திருக்கேன். ஸோ நீங்க வந்து சும்மா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேபி இப்படி நடக்கலாம், நடக்காம போகலாம். பட் அவங்களோட ப்ராசஸிங் வந்து இப்படி இருந்திருக்கு. கரெக்டா தான் இருக்கு அவங்க ப்ராசஸிங். லாஸ்ட் இயர் சரி, இந்த இயர் சரி கரெக்டா தான் இருக்கு. அது எப்படின்னு நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ கனரா பேங்கோட வெயிட் லிஸ்ட்டுக்கு மட்டும் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். லாஸ்ட் டைம் வந்து அவங்க வெயிட் லிஸ்ட்டுக்கு மட்டும் ப்ராசஸிங் டைம் எப்படி இருக்குன்னு நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதை மட்டும் இப்போ பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் இயர் வந்து வெயிட் லிஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24 அன்னைக்கு நடந்திருக்கு. 12/24 அதாவது டிசம்பர் மந்த் 24 அன்னைக்கு அவங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடந்திருக்கு. அதுல இருந்து ஒரு 50 to 51 டேஸ்க்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இந்த இயர் கொடுத்தாங்களே அந்த மாதிரி வெயிட் லிஸ்ட்டுக்கு ஒரு ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி. அது வந்து 14 to 25 வந்து நடந்திருக்கு. அதாவது நம்மளுக்கு நடந்த மாதிரி பிப்ரவரி மந்த் வந்து நடந்திருக்கு. டிசம்பர்ல தொடங்கி பிப்ரவரியில நடந்திருக்கு ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் அதே மாதிரி அவங்களுக்கு ட்ரைனிங் ப்ராசஸிங்கும் வந்திருக்கு. லாஸ்ட் இயருக்கு வெயிட் லிஸ்ட்டுக்கு ட்ரைனிங் ப்ராசஸும் வந்திருக்கு. அந்த ப்ராசஸ்க்கு வந்து ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி முடிஞ்சோடனே அந்த டிவி ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 6 டேஸ்க்கு கழிச்சு அவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. அந்த வெப்சைட்ல வந்து நோட்டிஃபிகேஷன் எப்போ போட்டிருக்காங்கன்னா ட்ரைனிங் ப்ராசஸை பத்தி 21 பிப்ரவரி 2025 அதாவது அன்னைக்கு தான் அவங்களுக்கு மெயில் போய் சேர்ந்திருக்கும். அந்த டேட்ல தான் இப்போ கிட்டத்தட்ட ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி முடிஞ்சு ஒரு 6 to 7 டேஸ்ல அவங்களுக்கு மெயில் வந்திருக்கு. கனரா பேங்க் பொறுத்த வரைக்கும் அவங்களோட நோட்டிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்களோட ப்ராசஸ் வந்து கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டிலே நம்ம நினைச்சிருக்கோம். லாஸ்ட் இயரும் அதே மாதிரி தான் போயிருக்கு. ஸோ நம்மளுக்குமே வெயிட் லிஸ்ட்க்கு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எனக்கு நடந்துச்சு டிசம்பர் மந்த் தான் நடந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 29, 30, 31 3 நாள் நடந்துச்சு. நான் 30 நீங்க கன்சிடர் பண்ணிருக்கேன் ஓகேங்களா. ஸோ அன்னைக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடந்துச்சு. ஆனா ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தோம்னா நம்மளுக்கு எப்போ வந்திருக்கு, ஒரு 40 to 41 டேஸ் கழிச்சு தான் நமக்கு ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுருக்காங்க. அதாவது டிசம்பர்ல ஸ்டார்ட் ஆகி பிப்ரவரியில் நம்மளுக்கு 9th இப்போ நடந்துச்சுல ரீசெண்டா, இப்போ நடந்த ரீசெண்ட் டேஸ்க்கு பார்த்துருக்கோம். அப்படி பார்த்தா நம்ம லாஸ்ட் இயர் நடந்த மாதிரி ஒரு 6 டேஸ் கழிச்சு நம்மளுக்கு வரணும்னு நினைச்சோம். ஒரு 6 டேஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு வரும்னு நினைச்சோம். இத்தனை நாள் நம்ம எல்லா வீடியோஸ் நிறைய சேனல்லையும் நிறைய வீடியோஸ்லையும் டெலிகிராம் குரூப்ஸ்ல சொன்ன மாதிரி ஒரு 6 டேஸ்க்கு அப்புறம் இது வரும்னு பார்த்தா அந்த ப்ரிடிக்ஷன் வந்து கண்டிப்பா கரெக்டா இருக்குன்னா 16 இல்லைனா 17 இந்த 2 டேட்ல தான் நடக்க போகுது. லாஸ்ட் இயர் நடந்ததை வச்சும் லாஸ்ட் இயர் நடந்த மெயில் ப்ராசஸிங் வச்சும் இப்போ நம்ம ப்ரிடிக்ட் பண்றதை வச்சும் பார்த்தாலே இந்த வீக் தான் வரும். அதாவது பிப்ரவரியோட நெக்ஸ்ட் வீக், இந்த வீக் இப்போ முடிய போகுது இல்லையா, சாட்டர்டேயோட முடிய போகுது. ஸோ சண்டேல இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து சண்டே வந்து 15 இருக்கு. 15 வந்து சண்டேவா ஆயிடுச்சு. ஸோ வந்து 16, 17 நம்மளுக்கு மெயில் ப்ராசஸிங் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நம்ம லாஸ்ட் இயர் பார்த்தோம்னாலே சேம் ப்ராசஸ் தான் நடந்திருக்கு. ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. சேம் ப்ராசஸ் தான் நடந்திருக்கு. அவங்க ஒரு 10 நாள் எக்ஸ்ட்ராவா இருந்தே ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுருக்காங்க. நம்மளுக்கு இங்க ஒரு கொஞ்சம் கிட்டவே வந்துருச்சு. ஓகே, இதுதான் ப்ரிடிக்ஷன். இந்த ப்ரிடிக்ஷன் தான் நம்ம எல்லா வீடியோஸ் குரூப்ஸ்ல எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ப்ரிடிக்ஷன் படி பார்த்தோம்னா இந்த 16, 17க்கு மெயில் வரதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு வந்து ஹெட் ஆஃபீஸும் சரி குரூப்ஸ்லயும் சரி எல்லா ஆஸ்பிரண்டோட அசெப்ஷனும் இதே மாதிரி தான் இருக்கு. ஸோ பார்க்கலாம் வருதா இல்லையான்னு. இதை பேஸ் பண்ணி மட்டும் இருக்காதீங்க. இது வந்தா நல்லது, வரலன்னா ஓகே, பெட்டர் வேற ஜாப் பார்த்துட்டு போயிடலாம். பட் நம்மளோட ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா இல்லையான்னு நமக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் டேஸ்ல தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் மண்டே டு டியூஸ்டே வெனஸ்டேக்குள்ள நமக்கு தெரிஞ்சிடும். அப்படி ஒரு வேலை வெயிட் லிஸ்ட்க்கு மெயில் வரும்டா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டேஸ்ல தாங்க வரும். அப்படி வரலன்னா அவ்வளவுதான், நீங்க வந்து வேற ஜாப் ட்ரை பண்ணி போங்க. மேபி இது டைம் இன்னும் எடுக்கலாம். ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தோம்னா 6 டேஸ்லேயே வந்துருச்சு. அவங்களுக்கு ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி முடிஞ்சு 6 டேஸ்ல ப்ராசஸிங் மெயில் வந்திருக்கு. இந்த வாட்டி வரலன்னா நீங்க பெட்டர் வேற இது பார்த்துட்டு போயிடலாம். வந்துருச்சுன்னா ஓகே, வரலன்னா அது இன்னும் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.